ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानशामद्देक्षं दयानिधिं देवतां शरण्यं देवं हयग्रीवं प्रपद्ये दिशन्ति मे देव सदा त्वदीया दयालङ्कान् चिराकटाक्षाः श्रोत्रेषं सामृतं क्षरन्ति सरस्वतीं संसदकामधेनुं विशेषवित्पादेष्णान्तविदग्धगोष्ठी समरागणेश जिगीर्षोमेकविदारकेन्द्रा जह्वाकृतिमानमभ्युपेया व्याख्यामुद्रां कारसरसिजय पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकचिरे पुण्डरीकेन षण्णाम्लानश्रीरमृतोदयं स्वप्लावयन् भामाविर्भूयाद्दनगमिमा मानसे वागदीशः அஞ்சு ஸ்லோகமா பண்ணட்டும். மொத்தமா உத்தர பண்ணா 5 ஸ்லோகத்தை முதல்ல எல்லாரும் படிக்கட்டும், அடுத்த 5 ஸ்லோகத்தை எல்லாரும் படிக்கட்டும், அதுக்கப்புறம் 5 ஸ்லோகத்தை எல்லாரும் படிக்கட்டும். அதான் மனசுல படியும், ஒருத்தர் படிக்கும் போது இன்னொருத்தர் மனசுல படியும். 5 ஸ்லோகத்துக்கு முதல்ல பண்ணுங்க. அடி உபகாரிஷு யஸ்ஸாதுஹ சாதுத்வே தஸ்ய கோ குணாஹ தஸ்ய கோ குணஹ அபகாரிஷு யஸ்ஸாதுஹ சசாது யத்விருச்யதே क्षमिकरणीयम् अपकारिषु यस्साधुः ससाधुः तद्भिरुच्यते. ஒரு நிமிஷம் அடியேன் இதே எடுத்துக்குது. அடியேன் இன்னொரு தடவை படிச்சிடறேன். उपकारिषु यस्साधुः साधुत्वे तस्य को गुणः अपकारिषु यस्साधुः ससाधुस्तद्भिरुच्यते. ஒரு சாதுன்றவ எப்படி இருக்கணும் அப்படின்ற தன்மை வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அதாவது ஒரு சாதுன்றவா வந்து யாருன்னா, நம்மளுக்கு நல்லது பண்றவாளுக்கு நல்லது நினைக்கிறது மட்டும் இல்ல, நம்மளுக்கு ஒரு தீங்கு செய்தவாளுக்கும் நல்லது நினைக்கிறவன் தான் ஒரு சாதுன்றது மாதிரி இந்த சாதுன்றவா அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றது. யஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரஜ்ஞா சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம் லோச்சனாப்யாம் விஹீனஸ்ய தர்ப்பண கிங் கரிஷ்யதி. இது வந்து முதல் வரி வந்து விஷயத்த சொல்றது, ரெண்டாவது வரி வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றது. இந்த ஸ்லோகத்துல முதல் வரியில வந்து அதாவது தானா நம்மளுக்கு அந்த செல்ஃப் லேர்னிங் அந்த இது இல்லாத ஒருத்தனுக்கு இந்த சாஸ்திரங்களும் இந்த புத்தகங்களும் என்ன பயனே இல்லை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு குருடன் கையில விளக்கு இருந்தாலும் பயனே இல்லைல்ல. குருடன் இருந்தாலும் கண்ணே தெரிய போறது இல்ல, அவன் கையில விளக்கு வச்சுன்னா அவனால பார்க்க முடியாது. அந்த மாதிரிதான் இது இருக்கு. அல்பநாமபி வஸ்தூனாம் சம்ஹதி கார்யசாதிகா திருணைஸ்து க்ரியதே ரஜ்ஜுஹோ தயா நாகோபி பத்யதே. இந்த ஸ்லோகத்துல வந்து ரொம்ப ரொம்ப சின்னதான வஸ்துவா இருந்தாலும், அதாவது ஒரு புல் வந்து ரொம்ப சின்னது, ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அத பிக்சர்லாம். அவ்வளவு சின்ன வஸ்து அது. ஆனா அந்த வஸ்து கூட ஒரு காரியத்தை வந்து செய்யணும்னு ஒண்ணு சேர்ந்தா, இப்போ அந்த புல்ல எக்ஸாம்பிள் எடுத்துட்டா, நிறைய புல்ல ஒன்னா கட்டி ஒரு கயிறு மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா ஒரு யானையை கூட இழுத்துடலாம். ஸோ அதனால ஒன்னா இருக்கும்போது என்ன காரியம் வேணாலும் சாதிக்கலாம். காவ்யசாஸ்திர வினோதேன காலோ கச்சதி தீமதாம் விவாதேன து மூர்க்கானாம் நித்ரயா கலஹேன வா. காவியங்கள், சாஸ்திரங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதாவது எஜுகேட்டட் பீப்புள் அவெல்லாம் வந்து இந்த காவியங்கள் படிக்கிறது, சாஸ்திரங்கள் படிக்கிறது, இந்த மாதிரிதான் அவளோட நாளே போகும். ஆனா விவாதங்கள், இந்த தூக்கம், சோம்பேறித்தனம், இதெல்லாம் வந்து மூர்க்கர்கள். அதாவது இதெல்லாம் இந்த காவியங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கவே படிக்காதவா வந்து இந்த மாதிரிதான் இருப்பா. தூங்கிட்டே இருப்பா, லேசியா இருப்பா, இந்த மாதிரி இருப்பா.
தேவையில்லாத விவாதங்கள்லாம் பண்ணுவா, டிபேட்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும், தேவையில்லாத டிபேட்ஸ். அப்படின்னு 5 ஸ்லோகம் தானே அடி? 5 ஸ்லோகம். अरे सिंहशिशुरपि निपतति मदमलिनकपोलभित्तिषु गजेषु प्रकृतिरियं सत्त्ववतां न खलु वस्तेजसो हतुः न खलु वयस्तेजसो हतु तेजसो हेतुः. இதுல வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு சிங்கக்குட்டி, அந்த சிங்கக்குட்டி வந்து ஒரு பெரிய யானையோட அந்த தலை மேல கூட ஏறி நிற்கும். அதுதான் வந்து அந்த சிங்கத்துக்கே அதுதான் வந்து ஒரு உயர்வு. அதாவது சிங்கக்குட்டின்றது இட் இஸ் ஸ்டில் a lion, அது வந்து ஒரு யானை மேல ஏறி நிற்கும். அதனால அது சிங்கக்குட்டியா இருந்தாலும் அப்படிதான் நிற்கும். அதனால வயசுக்கு வந்து ஒரு வயசுன்றது ஒரு இட் இஸ் ஜஸ்ட் நம்ம வாழ்க்கை வந்து வயசாகிறது அவ்வளவுதான். மற்றபடி வயசு வந்து வேற எதுக்கும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஒரு சேயிங் இருக்கு இங்கிலீஷ்ல, ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number, அந்த மாதிரி. ஆமா, அது வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். தினேஷ் பண்ணி आरम्भगुर्वीक्षैली क्रमेण लघ्वीपुरा वृद्धिवती च क्षम्यताम् आरम्भकुर्वीक्षैली क्रमेण लघ्वीपुरा वृद्धिवती च पश्चात् दिनस्य पुरार्धभिन्ना छायैव मित्रे कलसज्जनानाम्. அதாவது எதுனா இந்த வெயில் காலத்துல எல்லாம் வந்து காத்தால வந்து நிழல் வந்து பெருசா இருக்கும் பார்க்க. அப்படியே நம்ம ஏதாவது வச்சோம்னா இல்லாட்டி நம்மளே வந்து நம்மளோட நிழலே வந்து பெருசா அப்படியே வேலை பட்டு பின்னாடி சாயையா விழும். ஆனா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிலே வரும். அதுக்கப்புறம் திரும்பி மத்தியானம் ஆன அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் திருப்பி பெருசா இருந்தே இருக்கும். அதுக்கப்புறம் ராத்திரி ஆன அப்புறம் வந்து அந்த சாயை வந்து இதுவாயிடும். ஏன்னா நம்மளால அடிக்கிறதுக்கு அவ்வளவு வெளிச்சம் இருக்காது, அதனால அது வந்து தானா மறைஞ்சிடும் அந்த நிழல். அது மாதிரி கெட்டவாளுக்கும் நல்லவாளுக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லதும் அப்படிதான் இருக்கும். அதாவது காத்தால நிழல் மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவானா, முதல்ல வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாதிரி நடிச்சு அவளுக்கு வந்து அந்த மாதிரி இருப்பாரு. எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது முதல்ல பெருசா இருக்கும். அது மாதிரி நல்லவாளோட நட்பு இல்லைன்னா மத்தியானம் வந்து சின்ன பெருசா இருந்தது. காத்தால எடுத்தோடனே வந்து பெருசா தான் இருக்கும். அதுல இருந்து குறைவானா அது நல்லவாளோட நட்பு எப்படி அப்படின்னு கேட்டா அது வந்து சாயந்தரம் வர மாதிரி காத்தாது மத்தியானத்துல இருந்து குட்டி குட்டியா பெருசாகும். அந்த மாதிரிதான் இருக்கும். அது வந்து ராத்திரி வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கும். ஆனா இது வந்து சீக்கிரமே போயிடுறது. அந்த மாதிரிதான் அந்த நட்பும் அதாவது தமிழ்ல ஒரு திருக்குறள் இருக்கும், இடுக்கல் இழந்த கை போல. அந்த மாதிரி அதாவது நம்மளோட இது ஆடைய உடுக்க எழுந்தன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. அதுல என்ன சொல்லிருக்குன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும்னு கேட்டா நம்மளோட ஆடை ஏதாவது கீழே விழுந்த மாதிரி இருந்தா நம்ம கை முதல்ல போய் பிடிச்சிருவோம். அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஆபத்துல இருந்தோம்னா நம்ம நண்பன் வந்து நம்மளுக்கு உதவுறதோ நம்ம வந்து அவளுக்கு உதவணும். அதுதான் வந்து உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனுஷியாலும் சரி ரஸ்தோ மகான் திரிபு லாஸ்தித்யவசவோ பந்துஹு குர்வனோ லாவசீததி. அதாவது இது சோம்பேறித்தனம், அந்த ஆலசியம்ல சோம்பேறித்தனம். அந்த ஆலசியம் அப்படின்ற சோம்பேறித்தனம் அப்படின்ற குணம் வந்து மனுஷாளுக்கு வந்து ரொம்ப பெரிய இது
சத்ரு மாதிரி ரிப்பு, அதாவது அது வந்து எப்பவுமே நம்மள அழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து சோம்பேறித்தனமா இருந்தோம்னா நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து அவ்வளவா நமக்கு இது வேலை கிடைக்காது. நம்ம அப்படியே இருந்து அப்படியே அழிஞ்சிருவாரு. ஆனா முயற்சி பண்ணிலே இருந்தோம்னா முயற்சி மாதிரி ஒரு நண்பன் வந்து கிடையாது. ஏன்னா முயற்சி பண்ணிலே இருந்தோம்னா நம்ம வந்து வேலை போவாரு. சோ தட் நம்மளால வளர முடியும். இப்ப நம்ம வந்து ஒரு இது சொல்லுவா, அந்த பல்பு கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் வந்து பல்பு கண்டுபிடிச்சு 99 டைம்ஸ் வந்து இது ஃபெயில் ஆயிட்டே இருந்தது. ஒரு வாட்டியும் கண்டுபிடிச்சு 100th டைம் தான் அவளுக்கு வந்து வெற்றி கிடைச்சது. இப்போ வந்து அவ விட்டுருந்தானா 99 வரைக்கும் பண்ணல, 100 டைம்ஸ் வரைக்கும் பண்ணல, விட்டுருந்தானா அவளுக்கு இந்த காலத்துல லைட்டே எழுந்திருக்க வாய்ப்பு கம்மி. பரோக்ஷே காரியஹந்தாரம் பிரத்யக்ஷே பிரியவாதினம் வர்ஜயே தாத்ருஷம் வித்ரம் விஷகோபம் வயோமுகம். அது எங்க சுவாமி இருக்கு? அதெல்லாம் இல்ல சுவாமி, 5 தான் வாசி. 1 to 5 தான் திரும்பி. சரி, சாட்ல வந்து அடுத்த ஃபைல போட்டுட்டாரு. அதாடே திருப்பி இதேதான். அது இப்ப 2% 6 7 படிச்சிட்டாரு. இப்ப எப்படி ஃபர்ஸ்ட் 5 ஃபுல்லா படிச்சிட்டாரு? ஃபர்ஸ்ட் 5 படிச்சிட்டாரு. அரேனா சார் ஃபர்ஸ்ட் 5 படிங்க. उपकारिषु यः साधुः साधुत्वे तस्य को गुणः अपकारिषु यः साधुः स साधुः सद्विरुच्यते. அதாவது உபகாரம் பண்றவனுக்கு, அதாவது நம்மளுக்கு வந்து உதவி செய்யறவளுக்கு வந்து ஒரு நிமிஷம் சவிக்க இப்ப என்ன சொல்றேன்னா, யாராவது ஹெல்ப் பண்ணானா அவளுக்கு நம்ம திருப்பி ஹெல்ப் பண்றதுல வந்து எதுவும் இல்லை. ஏன்னா இது வந்து வெறும் ட்ரேடு மாதிரிதான். ஆனா நம்மளுக்கு கெட்ட நம்மளுக்கு எதிரியா நம்மளோட வந்து ஒரு மாதிரி தப்பா அழைக்கிறவாள் அவளெல்லாம் வந்து அவளுக்குலாம் நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா அது வந்து பெருமையா இருக்கும். ஏன்னா அவளுக்கு ஒரு விதத்துல பெருமை. ஏன்னா அவளுக்கு வந்து நம்ம அவளோட பகையும் தீர்ற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கும் வந்து இப்ப நம்மளோட இது பகையெல்லாம் தீர்ந்த மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். பிரக்யா சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம் லோச்சனாபிய விஹிலஸ்ய தர்ப்பணஹ கிம் கரிஷ்யதி. அதாவது யாருக்கு வந்து சொந்தமா யோசிப்பு இல்லையோ, அதாவது சொந்தமா சொல்லி அவளே இது வேறுபடலையோ, அவளுக்கு வந்து கல்வி மட்டும் சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா அவளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்தாலும் அவளா வந்து அதை வச்சு முயற்சி பண்ணி அதை வச்சு வேலை போடலாம். ஆனா அப்படி பண்ணலன்னா வேறுபடணும். அதான் அப்படி பண்ணலன்னா அந்த கல்வி சொல்லி கொடுத்தது வேஸ்ட். இல்லைன்னா அவன் டீச்சருக்கு எனர்ஜி வேஸ்ட், அவன் புரியலனால அதுவும் ஒரு மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, கண் லைட்டா தெரிய வாழ்க்கை, கண் தூரக்க பார்வை இல்லாத வாழ்க்கை, கண்ணு கிட்ட பார்வை இருக்க வாழ்க்கை, அந்த மாதிரி இருக்க வாழ்க்கை வந்து நம்ம கண்ணாடி போடலாம். கண்ணே தெரியாது அப்படின்ற வாழ்க்கை நம்ம வந்து கண்ணாடி போட்டோம்னா நமக்கு எந்த யூஸும் இருக்காது. அந்த மாதிரி ரெண்டாவது படிச்சேன். ரெண்டாவது ஒருத்தருக்கு முதல்ல சொன்னது கரெக்ட். யாருக்கு சொந்த புத்தி சொந்தமா சிந்திக்கிற திறன் இல்லையோ அவளுக்கு எந்த சாஸ்திரமும் பிரயோஜனம் கிடையாது. சாஸ்திரங்களை படிக்கிறது எதுக்குனாக்க அதை அனுசரிச்சு நடக்கிறதுக்கு தான். என்ன அந்த மாதிரி நமக்கு வந்து சாஸ்திரத்தை வந்து ஃபாலோ பண்ணணும், சாஸ்திரத்தை படிக்கணும், சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதை வந்து ஃபாலோ பண்ணணும்ன்ற எண்ணம் இல்லாத வாழ்க்கை எப்படின்னா, எக்ஸாம்பிள் கண்ணாடி, அதாவது கண்ணு இல்லை
கண்ணாடி இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி சொந்தமா படிக்கிற திறனோ அதை புரிஞ்சுக்கிற திறனோ அதை ஏத்துக்கக்கூடிய எண்ணமோ இல்லை அப்படின்ற ஆளுக்கு இந்த சாஸ்திரம் எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி கண்ணாடி வந்து கண்ணில்லாத ஒரு கண்ணாடி எப்படி பிரயோஜனம் இல்லையோ இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் அவளுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அல்பானாமபி வஸ்தூனாம் சம்பதி காரிய சாதிகா த்ரிணைஸ்து க்ரியதே ரஜ்ஜுஹ தயா நாகோ விபத்யதே. அதாவது ரொம்ப குட்டியா இருந்தாலும் அதாவது சேர்ந்து இருந்தா அதனால ஒரு வேலையை பண்ண முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு. ஆனா வந்து தனித்தனியா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சாதிக்கிறது கஷ்டம். இது எப்படின்னா புள்ளிலால் புல்லால வந்து பல்ல கயிறு அதாவது அந்த கொடி மாதிரி கயிறு மாதிரிலாம் பண்றாரு. அது வந்து ஒரு பெரிய யாழையே கட்டுறதற்கு வந்து அதாவது சில்லறை ஏதாவது இருக்கும் அந்த புல். ஆனா அது பெரிய யாழையே கட்டுறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா பெருசா இருந்தா தனியா இருந்தாலும் இது சாதிக்கிறது கஷ்டம். இதுக்கு ஒரு இது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு இது உதாரணம் சொல்லுவாரு. ஒரு கட்டைய வந்து ஒரு தனியா கொடுத்து வந்து உடைக்க சொன்னா எல்லாரும் ஈஸியா உடைச்சிட முடியும். ஆனா அந்த கட்டைய சேர்த்து வச்சு அப்புறமா இது பண்றது உடைக்கிறதுன்றது கஷ்டம். அதே மாதிரி ஒரு பேப்பரையும் ஈஸியா கிழிச்சிடலாம். ஆனா நிறைய பேப்பர் பல்சா இருக்குல்ல அதை கிழிக்கிறது வந்து கஷ்டம். நிறைய இல்ல கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டா நல்லா உபன்யாசம் பண்ணலாம். தேவர் ரைட். அடுத்தது அது யூனிட்டி ஸ்ட்ரெங்த், அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றது. காவ்யசாஸ்திர வினோதேன காலோ கச்சதி தீமதாம் விவாதேன த மூர்க்கானாம் நித்ரயா கலஹேனவா. அதே இல்ல அதாவது இந்த காவியம் அப்புறம் சாஸ்திரம் அப்புறம் இதெல்லாம் வந்து கத்துக்கிறதுனாலயும் கத்துக்க வைக்கிறதுனாலயும் அறிவாளிதான் வந்து அதாவது நல்ல அதாவது புத்திசாலியா இருக்கவாலாம் வந்து காலம் அப்படி செலுத்துறாரு, லைஃப் டைம் அப்படி வச்சுக்கிறான். ஆனா வந்து மூர்க்கர்கள்லாம் வந்து நித்ரையா அப்புறம் விவாதேல இந்த மாதிரி கலகம் பண்றது இந்த மாதிரி தூக்கத்தினாலையும் அப்புறம் வீண் விவாதத்தினாலையும் அடுத்தது வந்து சண்டை போடுறதுனாலையும் இந்த மாதிரி காலத்தை வந்து கழிக்கிறான் அவளோட லைஃப் டைம். சிவஹாசிசூரபி லிபததி மதவனில கபோல விதிஷு கஜேஷு பிரகிருதிரியவ் சத்வதவதாவ் லகலு வயஸ்தேஜசோ ஹேதுஹு. அதாவது ஒரு சிங்கக்குட்டி இருக்கு. அந்த சிங்கக்குட்டி வந்து எவ்வளவுதான் சின்னதா இருந்தாலும் பெரிய மதம் பெருச யானையால் கணக்குல வேலை ஏறி கூட உட்காரலாம். ஆனா அது சண்டை போடலாம் விழுந்து. ஆனா அது ஒரு நிமிஷம் இதுக்கு வந்து இந்த சிங்கக்குட்டி வந்து என்னதான் சின்னதா இருந்தாலும் வதம் பிடிச்ச யானையோட கழுத்துல கூட உட்காரலாடே. ஆனா வீடு சண்டை போடலாடே. ஆனா இது வந்து வயசு பெருசு இல்ல, இது வந்து யாராலையுமே முடியும். ஆனா முடியும் நினைச்சா எல்லாமே முடியும். ஏன்னா இதுக்கு வயசு வந்து ஒரு தடங்களை நம்ம சொல்ல முடியாது. எந்த ஒரு காரியத்துக்குமே வயசு தடங்களை சொல்ல முடியாது. எது யாரால முடியும்னு நினைச்சாலுமே அது முடியும். शुभकार्येषु यः साधुः साधुत्वेन तस्य को गुणः अपकार्येषु यः साधुः स साधुः
விருட்சதே. அதாவது ஒரு சாதுனா தனக்கு நல்லது செய்யறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னா ஒரு பெரிய சாது கிடையாது. ஆனா நம்மளுக்கு எளிமையா நம்மளுக்கு தோஷம் நினைக்கிற வாழ்க்கைய நம்ம உதவி செஞ்சதான் சாது அப்படின்னு சொல்றாரு. சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம் லோச்சனாபியாம் விஹீனஸ்ய தர்ப்பணம் கிம் கரிஷ்யதி. அதாவது ஒருத்தர் பிளைண்டா இருக்காருன்னா அவருக்கு கண்ணாடி போட்டு என்ன யூஸ், அதே மாதிரிதான் ஒருத்தருக்கு செல்ஃப் லேர்னிங், யாருக்கு ஒருத்தருக்கு செல்ஃப் லேர்னிங் இல்லையோ அவருக்கு சாஸ்திரம் எப்படி யூஸ்ஃபுல் கிடையாதோ அதே மாதிரிதான் பிளைண்டா இருக்கிறதுக்கு கண்ணாடி போடுறது. அல்பநாமபி வஸ்தூனாம் संहति कालसाधिकां क्रियते रज्जुः तया नाभोऽपि बध्यते. அதாவது ரொம்ப புல்லுங்கிறது ரொம்ப சின்னது. ஆனா அது நம்ம அந்த நிறைய புல்ல சேர்த்தா ஒரு யானை கட்டி போட்டுடலாம். அது மாதிரிதான் ஒருத்தர் ரொம்ப சின்னதா இருந்தாலும் நம்ம யுனைடடா இருந்தா நம்ம என்ன வேணா சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். காவிய சாஸ்திர வினோதேன காலோ கச்சதி விவாதேன து மூர்க்கானாம் நித்ரயா கலஹேனவா. அதாவது படிச்சவா ரொம்ப பெரியவாலாம் காவியங்கள் படிச்சு சாஸ்திரங்களை படிச்சு அது டைமை யூஸ் பண்ணுவா. ஆனா மூர்க்கர்கள் தேவையில்லாத விவாதம் பண்ணி சண்டை போட்டுட்டு தூக்கத்திலேயே டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. निपतति मदमलिनकपोलगदेषु गदेषु प्रकृतिरियं सत्त्ववतां न खलु वयस्तेजसो हेतुः. இப்போ ஒரு சிங்கக்குட்டி இருந்தா அது ரொம்ப சின்னதுதான், ஆனா அது சிங்கம் தான். அதனால அது யாரோட தலையில கூட ஒரு மதம் பிடிச்சான தலையில கூட ஏறும். அதே மாதிரிதான் நம்ம ஒருத்தர் வயசால ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் இதை பண்ண, நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இருந்தாலும் இந்த விஷயத்த பண்ண முடியும். கேக்குறேன். उपकारिषु यस्साधुः साधुत्वे तस्य को गुणः, अपकारिषु यस्साधुः सस्साधु सद्भिरुच्यते. अडियन இப்போ ஒரு நிமிஷம். அடியன் இப்போ ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கானா அவளுக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணதுல எந்த ரொம்ப பெருமையா இருக்காது. ஆனா இப்ப யாரோ நம்மள ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணிருக்கா, இல்லைன்னா நம்மளோட எனிமி மாதிரி இருக்கா, இப்ப அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா நமக்கு ப்ரௌடா இருக்கும்னு சொல்றது இந்த ஸ்லோகம். यस्य नास्ति स्वयं प्रज्ञा शास्त्रं तस्य करोति किं लोचनाभ्यां विहीनस्य दर्पणः किं करिष्यति.
அடி இப்ப அவளாலே கத்துக்க முடியாது அந்த செல்ஃப் நாலேஜ் இல்லைன்னா அப்போ ஒரு லேம்ப் வந்து அந்த ஒரு கண்ணு தெரியாத பர்சனுக்கு லேம்ப் என்ன ஹெல்ப்பா இருக்கும் அந்த மாதிரிதான் செல்ஃப் நாலேஜ் இல்லாத அந்த மாதிரி பர்சனுக்கு புக்ஸ் புஸ்தகம் யூஸ் ஆகாதுன்னு சொல்றேன். अल्पानामपि वस्तूनां सम्मतिः कार्यसाधिका प्रणयस्तु क्रियते रज्जुः तया नागोऽपि बध्यते. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்ந்தா அது ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து ஒரு ரோப் சின்ன சின்னதா கிராஸ் இருக்கு அப்படின்னு அது வந்து ரொம்ப வேல்யூ இருக்காது, அதை ஈஸியா கிழிச்சுடலாம். ஆனா அது அது சேர்த்து கட்டினோம்னா ரோப் ஆக்கிட்டோம்னா அது ஒரு வைல்ட் எலிஃபென்ட் கூட கட்டிடலாம். காவியசாஸ்திர வினோதேன காலோ கச்சதி தீமதாம் விவாதேன து மூர்க்காணாம் நித்ரயா கலஹேன வா. அப்படின்னு இப்போ ஒரு எஜுகேட்டட் பர்சன் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவான்னா இப்போ புராணம் அந்த மாதிரி புஸ்தகம்லாம் படிச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ணுவா. ஆனா இப்போ ஃபூல்ஸ்லாம் அவ தூங்கிண்டு இல்லைன்னா கலகம் பண்ணிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு அவ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாடி. सिंहशिशुरपि निपतति मदमरेण कपोलभित्तिषु गजेषु प्रकृतिरियं सत्त्ववतां न खलु वयस्तेत सोहेतुः. அப்படின்னு இப்போ ஒரு லயன் கப் இருந்தா கூட அது ஒரு மதம் பிடிச்ச எலிஃபென்ட் மேல உட்காந்து அதை ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணும், அது ஓடி போகாது. அதே மாதிரி அது வந்து லயன் கப்பு தான் இருக்கும், அது ஆக்சுவல் லயனா இருக்காது. அப்படின்னா இந்த ஏஜ் வந்து மேட்டர் ஆகாது. நம்ம முடியும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா நம்மளால அது எல்லாமே பண்ணாடி. ஏஜ் மேட்டர் ஆகாது. அப்போ ஹரி சொல்லுங்க. ஏஜ் இஸ் நாட் எ மேட்டர் ஃபார் எனி டூயிங் கிரேட் திங்ஸ். ஹரி நரஸ்வதே ஹரி उपकारिषु यः साधुः साधुत्वे तस्य को गुणः अपकारिषु यः साधुः तसाधुः सद्भिरुच्यते. இந்த ஸ்லோகம் யாரு சாது அப்படின்றத பத்தி சொல்லுறேன். ஒரு யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு உபகாரம் பண்ணிருக்கா, அவளுக்கு நம்ம உபகாரம் பண்றது அப்படின்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அபகாரம் யாரு பண்ணிருக்காளோ, அதாவது நம்மள்ட்ட யாரு கொஞ்சம் ஹார்ம் நம்மள பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காளோ அவளுக்கு உபகாரம் பண்றதுதான் வந்து ஒரு சாதுவுடைய ரியல் குவாலிட்டி அப்படின்றது இந்த ஸ்லோகம் சொல்றது. யஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரக்ஞா சாஸ்திரம் தஸ்ய கரோதி கிம் லோச்சனாபியாம் விஹீனஸ்ய தர்ப்பணः கிம் கரிஷ்யதி. யாருக்கு வந்து அவனுடைய இப்போ கரெக்ட் எது தப்பு எது அப்படின்னு வந்து யாருக்கு தெரியலையோ அவனுக்கு வந்து சாஸ்திரம் அதெல்லாம் வந்து என்ன பண்ண போறது. இது எப்படி இருக்குன்னா ஒரு லோச்சனாபியாம் விஹீனஸ்ய, அதாவது ஒருத்தன் கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணாடி போட்டு அவனால பார்க்க முடியுமா, பார்க்க முடிய போறது இல்லை. ஸோ அதே மாதிரிதான் ஒருத்தன் யாருக்கு செல்ஃப் நாலேஜ், அதாவது கரெக்ட் எது தப்பு எதுன்னு தெரியலையோ சாஸ்திரமும் அந்த ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணாடி போட்ட மாதிரிதான் இருக்கு. அல்பானாமபி வஸ்தூனாம் சம்ஹதி காரிய சாதிகா பிரணயிஸ்து கிரியதே ரஜ்ஜுஹ தயா நாகோபி பத்யதே. அதாவது குட்டி குட்டி வஸ்து சேர்ந்து ஒரு பெரிய காரியத்தை பண்ணலாம். அதாவது இப்போ அந்த பெரிய யானைய கட்டக்கூடிய அந்த கயிறு வந்து அந்த பெருமை குட்டி குட்டி சன்னல் குட்டி குட்டி கிராஸ் பிளேட்ஸ்னாலதான் அது உருவாயிருக்கு. அதை வந்து அது ஆனா அது சேர்ந்தா அது ஒரு
கயிறாய் அந்த நாகம், அதாவது ஒரு எலிஃபேண்ட்டையே, ஒரு மதம் பிடிச்ச எலிஃபேண்ட்டோ இல்ல வெறும் எலிஃபேண்ட்டையோ அது பிடிக்க முடியும். அதனால நிறைய சின்ன சின்ன வருஷம் நிறைய இருந்தா அது பெரிய காரியத்தை பண்ணலாம் அப்படின்றது இந்த ஸ்லோகம் சொல்றது. காவிய சாஸ்திர வினோதேன காலோ கச்சதி தீமதாம் விவாதேன து மூர்க்கானாம் நித்ரயா கலஹேனவ. நல்ல எஜுகேட்டட் பீப்புள், அவ எப்படி நம்ம மகான்கள் அவெல்லாம் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான்னா காவியங்கள் படிச்சு சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு அப்புறம் அப்படி அவ காலம் போக அப்படி அவ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. ஆனா இப்போ மூர்க்கர்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவான்னா விவாதேன அதாவது அன்னெசரி டிபேட்ஸோ இல்லைன்னா தூங்கிண்டோ இல்லைன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணிருந்தோ அப்படிதான் அவ டைம் அவ ஸ்பெண்ட் பண்ணுவா. சிம்ஹஸ்திஷுரபினி பததி மதமலின கபோலபிஷு கஜேஷு பிரகிருதியம் சத்வவதாம் நகலு வயஸ் தேஜசோ ஹேதுஹு. ஒரு சிங்கக்குட்டி கூட யானை மதம் பிடிச்ச யானை மேல குதிக்க பார்க்கும், குதிச்சிடும். அது பெரிய யானை மதம் வர பிடிச்சிருக்கு, நம்ம குட்டி அப்படின்றதுனால ஓடிலாம் போகாது. அது பாய பார்க்கும், அத ஹார்ம் பண்ண பார்க்கும். அதனால அதோட ஸ்வபாவம் அதுதான். அதனால ஏஜ் எதுக்குமே லிமிட் கிடையாது. ஆனா அதோட குவாலிட்டி தான் மேட்டர்ஸ். ஏதாவது பண்ண முடியும்னு தோணிச்சுன்னா பண்ணலாம். ஆரம்ப குர்வீக்ஷயினி க்ரமேண லக்வீப் ஆரம்ப குர்வீக்ஷயினி க்ரமேண லக்வி புரா விருத்திமதீன சபஸ்யாத் தினஸ்ய பூர்வார்த்த பரார்த்த பின்னா சாயேவ மைத்ரி அலசஜ்ஜனானாம். ஒரு நட்புன்றது எந்த மாதிரி ஆரம்பிக்கும், அது முடிஞ்சா எப்படி முடியும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறது. அதாவது அது எப்போ ஒரு நட்பு முடியும்னா, ஒரு நம்மளுக்கு ஒரு நல்லவாளோட இல்லாம நம்ம நட்பு வச்சிருந்தா அந்த நட்பு கண்டிப்பா முடியாதான் செய்யும். அது எப்படி ஆரம்பிக்கும்னா, கார்த்தால சூரியோதயம், அதாவது அடியனோட பெர்செப்ஷன்ல சொல்றேன். இப்போ ஒரு நிலத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம்னா, இப்போ கார்த்தால சூரியோதயம் ஆறுதுன்னா சூரியன் மேல வர வர நம்மளுக்கு பின்னாடி நிழல் வளர்ந்துட்டே போகும். அந்த மாதிரிதான் அந்த நட்பு ஆரம்பிக்கும். அந்த கெட்டவாளோட, அந்த நல்லவா இல்லாம அவளோட நட்பு அந்த மாதிரிதான் ஆரம்பிக்கும். ஆனா நம்ம மத்தியானம் நம்ம உச்சந்தலை மேல சூரியன் இருக்கும்போது நம்ம கீழே பார்த்தோம்னா நம்மளோட நிழலே இருக்காது. அந்த மாதிரி முடிஞ்சிடும், அந்த நட்பு முடிஞ்சிடும். ஆனா ஒரு நல்லவாளோட நட்புன்றது எப்படி ஆரம்பிக்கும்னா, அது அந்த மத்தியானம் வெயில் அந்த அஸ்தமனம் போற டைம், அப்போ நம்ம நிழல் மறுபடியும் பார்த்தோம்னா வளர்ந்துட்டே போகும். அந்த மாதிரிதான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரிதான் வளர்ந்துட்டே போகும், நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகும் அந்த நட்பு, நல்லவாளோட இருக்க நட்பு. ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுஹு நாத்யுத்யமசமோ பந்துஹு குர்வானோ நாவசீததி. ஆலஸ்யம், இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்லோகத்தை சொல்றா. அதாவது ஒரு மனுஷனோட மிகப்பெரிய எதிரின்னு சொல்லலாம். அதுதான் மிகப்பெரிய எதிரி ஆலசியம்ன்றது, அதாவது லேசினஸ், சோம்பேறித்தனம். ஆனா அந்த லேசினஸ் தான் இந்த சரீரம் ரொம்ப கேட்கறது. ஏன்னா இப்போ நம்ம லேசினஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் என்ன பார்த்தோம்னா, நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனா ஹார்ட் ஒர்க் பண்றதுனால ரொம்ப இந்த சரீரம் ரொம்ப சஃபர் ஆகுது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வர்றதுனாலதான் நம்ம லேசினஸ்குள்ள போறோம். அதனாலதான் லேசினஸ் நம்ம எப்பவுமே லேசியா இருக்கக்கூடாது. பரோக்ஷே காரிய ஹந்தாரம் பிரத்யக்ஷே பிரியவாதினம் வர்ஜயேதாத்ரிஷம் மித்ரம் விஷகும்பம் பயோமுகம் வர்ஜயேதாத்ரிஷம் மித்ரம் விஷகும்பம் பயோமுகம். அதாவது இந்த ஸ்லோகத்திலையும் நட்பை பத்தி தான் சொல்றது. எப்படி 6வது ஸ்லோகம் சொன்ன மாதிரி அதே மாதிரிதான் இந்த ஸ்லோகத்தையும் சொல்றது. அதாவது நட்புன்றவா எப்படின்னா, நம்ம முன்னாடி நம்மளை பத்தி நல்லதா பேசிட்டு நம்மளோட ரொம்ப நண்பனா ரொம்ப ஃப்ரெண்டா இருந்துட்டு, நம்ம பின்னாடி நம்ம வேற எங்கேயாவது இருக்கும்போது நம்மளை பத்தி தப்பா பேசுறவானா ஹி இஸ் நாட் அ குட் ஃப்ரெண்ட். அது ஒரு விஷ பாம்புனே சொல்லலாம். ஸோ அதுதான் அந்த ஹி இஸ் நாட், ஒரு கெட்ட நட்பு. அது
நல்லவாளோட நட்பு வந்து அந்த மாதிரி இருக்காது. சத்தோஷா புருஷேனேஹ ஹாதவ்யா பூதிமிச்சதா நித்ரா தந்திரா பயம் குரோதம் ஆலஸ்யம் தீர்க்கசூத்ரதா. இந்த ஸ்லோகம் வந்து அதாவது ஒரு 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 மனுஷன் ஹெல்த்தியாவும் வாழணும் வெல்த்தியாவும் வாழணும்னா, அதாவது ரொம்ப நம்ம ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப நல்லாவும் வாழணும் கொஞ்சம் நல்ல இடத்துலயும் வாழணும்னா 6 தோஷங்களை நம்ம பண்ணக்கூடாது. அந்த 6 தோஷங்கள் என்னன்னா நித்ரா தந்திரா பயம் குரோதம் ஆலஸ்யம் தீர்க்கசூத்திரம். அதாவது நித்ரானா தூக்கம். தூக்கத்தை வந்து நம்ம உடம்புக்கு வேண்டிய அளவுதான் தூங்கணும். அதுக்கு மேல தூங்கினா அது பிரயோஜனம் இல்லை, வேற எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து தந்திரானா ஃபெட்டிக், பயம்னா பயம், குரோதம்ன்றது ஆங்கர், நம்ம கோபமா இருக்கிறது, ஆலசியம்ன்றது முன்னாடியே சொன்ன மாதிரி சோம்பேறித்தனம், தீர்க்க சூத்திரம்ன்றது நம்ம விஷயத்தை டிலே பண்றது. அப்படியே டிலே பண்ண ஒரு வேலையை வந்து ஒரு 2 நாள் செய்யலாம், 3 நாள் செய்யலாம், உடனே 10 நாள் இழுக்க வேண்டியது. அந்த டிலே பண்ணக்கூடாது. சோ இந்த 6 தோஷங்களை பண்ணாம இருந்தா அப்படி கரெக்ட். அந்த 6 தோஷங்களை பண்ணாம இருந்தா ஒரு மனுஷன் வந்து அவனோட ஃபியூச்சர்ல நல்லா வாழலாம். யதா சதுர்பிஹ் கனகம் பரீக்ஷதே நிதர்சனாச்சேதனதாபதாடனைஹ ததா சதுர்பிஹ் மனுஜः பரீக்ஷதே தியாகேன சீலேன குணேன கர்மணா. இந்த ஸ்லோகம் ஃபுல்லாவே வந்து பரீட்சை பத்தி தான் சொல்றது. அதாவது பரீட்சைனா எழுதுற பரீட்சை இல்ல, ஒரு 2 கம்பாரிசன் நடக்கிறது. தங்கத்துக்கு செய்யற பரீட்சைக்கும் ஒரு மனுஷனுக்கு செய்யற பரீட்சைக்கும். அதாவது கோல்டுக்கு நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுவோம், 4 விதத்துல டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது கோல்டு வந்து அது தங்க கட்டியா இருக்கும்போது பீசஸா இருக்கும்போது டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கோல்ட நம்ம கட் பண்ணி சின்னதா இருக்கும்போது டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை சூடு பண்ணி அந்த கோல்டு வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும்போது டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த கோல்டு ஸ்மித்தாவாலாம் வந்து அதை அடிப்பா, அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி 4 விதமா இருக்கு. அதே மாதிரி ஒரு மனுஷனும் வந்து பரீட்சை செய்யப்படுகின்றான். எப்படின்னா அதாவது 4 பேஸ்ல அவன் வந்து பரீட்சை செய்யப்படுகின்றான். தியாகம், சீலம், குணம், கர்மம். அதாவது தியாகம்னா அந்த மனுஷன் செய்யக்கூடிய செய்கின்ற தியாகங்கள், சாக்ரிஃபைசஸ். சீலம்னா அவனோட குவாலிட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ். குணம்னா அவனுடைய பண்பாடு, அவன் எப்படி இருக்கான் நார்மல் லைஃப்ல, அந்த மாதிரி. கர்மம்னா அவன் செய்யக்கூடிய கர்மங்கள், ஆக்ஷன். இந்த 4 விதத்துலதான் ஒரு மனுஷன் டெஸ்ட் படுகின்றான். அப்படியே தினேஷ்படி. आरंभ गुर्वी शैलिक्रमेण लघ्वी पुरा वृद्धिमती च पश्चात् दिनस्य पूर्वार्ध परार्ध बिल्ला सायैव मैत्री कलसज्जनानाम्. அதாவது இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாங்கன்னா, காத்தால நிழல் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் முதல்ல ஏற்ற சூரியன்ல இருந்து. ஆனா சூரியனோட நிழல் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனா சாயந்தரம் ஆன உடனே மத்தியானம் ஆன உடனே திருப்பி நிழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். சாயந்தரம் ஆன உடனே சூரியன் வரையும் போதுனால ரொம்ப பெருசாயிடும். ஆனா ராத்திரி வந்து வரைஞ்சிரும். ஆனா இப்ப ராத்திரி சமைக்கவரில் காலத்தால வந்து சூரியன் உதிக்கரிச்சே வர நிழல் வந்து எதை போலலாம் கெட்டவாளோட இருக்கிற நட்பு போல. அதாவது என்னன்னா கெட்டவாள என்ன பண்ணுவானா, அவன் நட்பு வச்சு நடிப்பாரு. முதல்ல நடிக்க ஆரம்பிச்சு நட்பா இருப்பா. ஆனா அப்பதான் அவன் வந்து குறைஞ்சிட்டே போவா. நல்லவாளோட நட்பு எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும் பெருசு, அப்புறம் சாயந்தரம் வர நிழல் வரை பெருசாயிடும். ஆனா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரனால லாபத்துல இருக்கும்.
ஆலஸ்யம் ஹி மனுஷ்யாணம் சரீரஸ்தோ மகாத்ரிபுः நாஸ்தி உத்யமசோ வசவோ பந்துः குர்பாணோ சமோ பந்துः குர்பாணோ நாவசீததி. அதாவது அந்த லேசினஸ் வந்து அப்படின்ற குணம் வந்து மனுஷனுக்கு வந்து ஒரு எதிரி மாதிரி. ஏன்னா யாராவது சோம்பேறியா இருந்தோம்னா நம்ம அப்படியே இருப்போம். அதாவது அதுக்கு மேல வேகப்பட மாட்டோம், ஆனா வளர மாட்டோம், அப்படியே இருப்போம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து அது நம்ம அழிச்சிருவோம். அதாவது நம்ம அப்படியே இருந்தோம்னா நம்ம வந்து அழிச்சிடுவோம். ஆனா நம்ம வந்து முயற்சி அப்படின்ற அது வந்து பெரிய எதிரி மாதிரி. ஆனா முயற்சி அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம எப்போதுமே வந்து முயற்சி வழியிலே இருப்போம். ஸோ அதான் நம்ம அடுத்தடுத்து நிறைய கத்துக்கவும் முடியும். ஏதாவது தப்பு பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கச்சு வந்து முயற்சி வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய நண்பனா நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு டீச்சரா கூட அப்படின்னு சொல்லலாடே அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா முயற்சி தான் வந்து நம்மளுக்கு முதல் சமூக பந்து, அதாவது ஒரு பந்துக்கு சமமா கருதப்படுது. பரோக்ஷே காரிய ஹந்தாரம் பிரத்யக்ஷே பிரியவாதினம் வர்ஜயேத் தாத்ருஷம் மித்ரம் விஷகம் உபயோகம். அதாவது நமக்கு ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். கல்லுக்கு பரோக்ஷே காரிய ஹந்தாரம் பிரத்யக்ஷே பிரியவாதம். நம்ம கல்லுக்கு தெரியாத இடத்துல வந்து நம்மளோட தெரியாத மாதிரி நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து தூஷிப்பா. அதே மாதிரி நம்மளோட நல்ல இது பண்றதெல்லாம் வந்து சில டைம் கெடுக்க ட்ரை பண்ணுவா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளோட நட்பு. ஆனா அவன் எப்படி இருப்பானா பிரத்யக்ஷே பிரியவாதம். நம்மளோட பிரத்யக்ஷமா நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கிறச்சே நம்ம வந்து இனிமையா பேசிட்டு அதாவது நமக்கு நம்மளுக்கு ஏத்த மாதிரி வர மாதிரி அவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருப்பாடியல். அந்த மாதிரி இருக்கிறவெல்லாம் வந்து விட்டுருந்தோம், ஃப்ரெண்டா வச்சுக்க கூடாது. இதுவாலாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பான்னா ஒரு பால் வச்சிருக்க ஒரு கண்டெய்னர்ல விஷம் இருக்கும். ஆனா அந்த விஷம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த பால் வந்து பால் மாதிரிதான் அந்த பால் தெரியும். அந்த மாதிரி இருக்க இந்த நண்பர்கள்லாம் ஷட்தோஷா ஷட்தோஷாः புருஷேனேஹ ஹாதவ்யா பூதிவிச்சதா நித்ரா தந்திரா பயம் குரோதம் ஆலஸ்யம் தீர்க்கசூத்ரதா. அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து 6 தோஷங்கள் இருக்கும். அதாவது எதவாயு மனுஷன்ல பூதி வச்சதா, அதாவது ஒரு செல்வத்தையோ இல்ல காசோ செல்வம் செல்வத்தையோ இல்ல காசோ அந்த மாதிரி இருக்கிற அதெல்லாம் வந்து பிடிச்சில அதெல்லாம் வந்து விரும்புறவங்களுக்குலாம் வந்து 6 தோஷங்கள் இருக்கும். ஷட் தோஷங்கள். அது என்ன தோஷம் அப்படின்னு கேட்டா நித்ரா தந்திரா பயம் குரோதம் ஆலஸ்யம் தீர்க்க சூத்திரதா. அதாவது நித்ரா தூக்கம், தந்திரா ஆலஸ்யம் லேசினஸ் ரெண்டும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. தந்திரானா எப்படின்னா இதோ பண்ணலாம், அதாவது இதோ பண்ணலாம் இதோ பண்ணலான்றது தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆரம்பிக்காம அப்படியே தள்ளி தள்ளி போடுறது. அப்ப அந்த மாதிரி சந்திரால ஆரம்பிக்கிறாம தள்ளி போட்டுட்டே இருக்கிறது. இதனால என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு வந்து காரியங்கள் வந்து தட்டி போட, அதனால வந்து அத பெரிய காரியமா இது விளைவிக்கலாம். பெரிய துஷ்டம் இது. அதாவது அடுத்தது வந்து பயம் அந்த பயம் இருக்கும். அடுத்தது வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கோபம் நிறைய இருக்கும். ஏன்னா அப்படியே அந்த பணத்து மேலேயே ஆசைப்பட்டு யாராவது அதை வேணான்னு சொல்ல கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. அப்புறம் ஆலஸ்யம், சோம்பேறித்தனம். ரொம்ப சோம்பேறியா இருப்பா அந்த மாதிரி பைசா அவள் ஆசைப்படுறவாலாம். அடுத்தது தீர்க்க சூத்திரதா. அப்புறம் வந்து
ஒரு வேலையை ஆரம்பிக்க வேண்டியது கொஞ்சத்துல முடிக்கிறதா அப்படியே தள்ளி போண்டே போறது. தோ பண்ணலாம் அதாவது ஆரம்பிச்சுட்டு எவ்வளவு நேரத்துல முடிக்கணுமோ அவ்வளவு நேரத்துல முடிக்காம ரொம்ப லேட்டா இழுக்கிறது. ஆரம்பிச்சுட்டு இந்த தீர்க்க சூத்திரத்தால அப்படி ஆரம்பிச்சு அந்த மாதிரி இருக்க வாழ்க்கையில வந்து இந்த 6 குணங்கள் இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து அது இருக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து வளர்த்து மேல வந்து ஆசைப்படக்கூடாது. அப்படின்தான் சார். यथा चतुर्भिः कलकं परीक्ष्यते लिघर्षणच्छेदनतापताडनैः तथा चतुर्भिः मनुजः परीक्ष्यते त्यागेन शीलेन गुणेन कर्मणा. अरे चतुर्भिः यथा चतुर्भिः कलकं परीक्ष्यते. பரீட்சை அதாவது இந்த கலக்கம் அப்படின்னு சங்கம் வந்து சத்துர்பிகி பரீட்சை 4 விதமா வந்து பரீட்சைப்படப்படுறது. இந்த 4 விதம் என்னன்னா லிர்கண சேதன தாப தாடலை. அதாவது தகத்தை வந்து பொடிச்சு பார்ப்பா. அதை அடுத்தது வந்து வெட்டி பார்ப்பா, அதாவது அது இதுவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காத்திரமா இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே வந்து சூடாக்கி பார்ப்பா, அது திக்கா ஊறுகாம சீக்கிரமா இருக்கா அப்படின்னு. அடுத்து வந்து அதை அப்படியே அடிச்சு பார்ப்பா அப்படின்னு. இது வந்து இந்த 4 டைப்லயும் பண்ணி பார்த்துட்டு தகு வந்து கரெக்டா இருக்கா காத்திரமா இருக்கா அப்படின்னு பார்ப்பா அப்படின்னு. அதே யதா சதுர்பிகி எந்த மாதிரி இந்த 4 தகத்தை பண்ணுவானோ ததா சதுர்பிகி மனுஜ பரீட்சத்தை. அதே மாதிரி ஒரு 4 உலகிகளால மனுஷனை வந்து பரீட்சை பண்றா. அது என்ன குணம்னா தியாகேல ஷீலேல குணேல கர்மலா. தியாகம் ஷீலம் குணம் கர்மம். இதாவது என்னன்னா தியாகம் வந்து மக்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கார், அதே மாதிரி அவர் பெருமாளுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கார் அப்படி. அந்த மாதிரி இன்னொன்று வந்து ஷீலம், அதாவது ஷீலம்னா ஒழுக்கம். அவர் வந்து எவ்வளவா ஒழுங்கா இருக்கார், டிசிப்ளினா இருக்கார் அப்படின்னு. அடுத்தது வந்து குணங்கள் அப்படின்னா அவருக்கு வந்து எல்லாம் கேரக்டர்ஸ் இருக்கா நல்ல. அவர் வந்து தப்பா யாருக்கும் பண்ணது இல்லையா, தப்பா வந்து பண்ண மாட்டாரா அப்படின்னு, தப்பா பேச மாட்டாரா அந்த மாதிரி, லாங்குவேஜ்ல பேச மாட்டாரா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கர்மனா அவரோட பண்ற ஒரு செயல்ல வந்து செயல் சுத்தமா இருக்கா, அவர் பண்றது எல்லா காரியமும் வந்து நன்மை தான் தருவோம் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து மனித சதுர்பி பரீட்சை வருஷம் வந்து 4 விதமா அந்த மாதிரி பரீட்சை பண்ணப்படுறாரு. அதுதான் சார் தனுஷ். சரி, आरंभ कुर्वी क्षैणी क्रमेण लग्नी पुरा बुद्धिमती च पश्चात् दिनस्य पूर्वार्धदिना सा एव मैत्री சலசஜ்ஜனானாம். இப்போ வந்து காத்தால வந்து சன்ரைஸ்ல இருந்து மத்தியானம் வரைக்கும் வந்து காத்தால வந்து நம்மளோட நிழல் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா ஆஃப்டர்நூன் ரூம் வர வந்து ரொம்ப குட்டியாயிடும். இது எப்படின்னா வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் ஆனே ரொம்ப நல்லா நட்டு மாதிரி இருப்பா. ஆனா போக போக சண்டை போட்டு வந்து பிரிஞ்சு போயிடுவா. ஆனா வந்து 3 இருந்து வந்து சாயங்காலம் சன்செட் வரைக்கும் வந்து நிழல் பெருசாகிட்டே போகும். அப்படிதான் வந்து குட் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வந்து அவருக்கு வந்து இன்ட்ராக்ஷன் கம்மியா தான் இருக்கும். ஆனா போக போக நல்ல பெரிய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவா அப்படின்னு சொல்றேன். மனுஷ்யானாம் शरीरस्थो महान् रिपुः नास्त्युद्यमनमसमो बन्धुः कुर्वाणो नावसीदति. நம்மளுக்கு வந்து இருக்கிறதுலே பெரிய எனிமி வந்து லேசினஸ் தான். ஆனா வந்து அதை வந்து நம்ம வந்து முயற்சியார வந்து அதை வந்து வென்றதாடியன். முயற்சி நம்மளுக்கு வந்து ரொம்ப நண்பன் மாதிரி அடியன். நம்ம முயற்சி பண்ணா அதை எது வேணா சாதிக்கலாம்.
परोक्षे कार्यहन्तारं प्रत्यक्षे प्रियवादिनं वर्जयेत् तादृशं मित्रं விஷகும்பம் பயோமுகம். இப்ப நம்மளுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பா, அவளா அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி நம்மள ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசுவா. ஆனா நம்மளுக்கு தெரியாம நம்மள வந்து இகழ்ந்து பேசுவாப்பா. இவாள் நம்ம அவாய்ட் பண்ணோம். எப்படின்னா வந்து ஒரு இப்போ இன்ஸ்டன்ஸ் ஒரு பாத்திரத்துல விஷம் இருக்குன்னா, அந்த பாத்திரத்துல விஷம் ஒரு அந்த பாத்திரத்துல வந்து பால் இருக்குன்னா அதுல வந்து விஷம் கலந்தா எப்படி தெரியாதோ அப்படிதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான், அதெல்லாம் அவாய்ட் பண்ணும். இந்த ஸ்லோகத்தை சொல்றது. சத்தோஷா புருஷே நேஹ ஹாதவ்யா பூதிமிச்சதா நித்ரா தந்திரா பயம் குரோதம் ஆலஸ்யம் தீர்க்கசூத்திரதா. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து லைஃப்ல வந்து மென்டலாவும் பிசிக்கலாவும் நம்மளுக்கு வந்து வெல்த் வேணும்னா அதுக்கு நம்மளுக்கு 6 விஷயம் வந்து நம்ம வந்து விடணும். 6 தோஷத்தை விடணும். என்னதுன்னா வந்து தூக்கம், அப்புறம் வந்து ஃபட்டீக், அப்புறம் வந்து ஃபியர், ஆங்கர், லேசினஸ், அப்புறம் வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்றது, தள்ளி போட்டுட்டே இருக்கிறது. இந்த 6 தோஷத்தை விட்டா நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப்ல முன்னேறலாரு. சதுர்தி கணக்கம் பரீட்சத்தை நிகர்ஷண छेदनतापतण्डनेः तथा चतुर्थे मनुजः परीक्षते தியாகேன ஷீலேன குணேன கர்மனா. இப்போ வந்து தங்கத்தை வந்து 4 விதத்துல வந்து பரீட்சை பண்ணுவா. அதே மாதிரிதான் வந்து மனுஷர்களையும் 4 விதத்துல பரீட்சை பண்றது. என்னதுன்னா வந்து நம்ம பண்ற தியாகம் சாக்ரிஃபைசஸ், அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற குணங்கள் குவாலிட்டிஸ், அப்புறம் நம்ம பண்ற செயல்கள், அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒழுக்கம் டிசிப்ளின். இந்த 4 விஷயத்தை தான் வந்து இந்த 4 விஷயத்தை வச்சுதான் மனுஷர்களை பரீட்சை பண்ணணும். आरम्भपूर्वीक्षणे शयनीक्रमेण लघ्वीपुरा वृद्धिमती च पश्यात् दिनस्य पूर्वार्ध परार्धभिन्न छायेव मैत्री खरसज्जनानाम्. கெட்டவாளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் பண்ணா அது பெருசா ஆரம்பிக்கும். ஆனா ஆனா அப்புறம் போயிடும். எப்படின்னா இப்போ ஒரு காத்தால நம்ம ஷேடோ பார்த்தோம்னா ரொம்ப லாங்கா இருக்கும். ஆனா சாயங்காலம் மத்தியானம் ஆக ஆக சின்னதாயிடும். ஆனா நல்ல வாழோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் பண்ணா அது ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஏன்னா இப்போ வந்து ஒரு மத்தியானத்துல இருந்து ஆஃப்டர்நூனுக்கு ஷேடோ பெருசாகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு பெருசாயிடும் சொல்லுது. ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுः நாஸ்த்யுத்யமசமோ பந்துः குர்வாணோ நாவசீததி. அடியன் இப்போ ஒரு ஹியூமனுக்கு இது வர்ஸ்ட் எனிமினா அது வந்து லேசினஸ் தான். ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட் எதுனா எஃபர்ட். அந்த எஃபர்ட் பண்ணணும்னா அந்த பர்சன் சஃபர் பண்ண மாட்டா. பரோக்ஷே காரியஹந்தாரம் பிரத்யக்ஷே பிரியவாதினம் பர்ஜயேதாதசம் மித்ரம் விஷகும்பம் பயோமுகம். இப்போ ஒரு ஃப்ரெண்டு நமக்கு முன்னாடி நல்லா பேசுவா, நம்மளை பத்தி புகழ்ந்து பேசுவா. ஆனா நம்ம இல்லாதப்போ நல்லா பேச மாட்டா, நம்மளை பத்தி கெட்டதா பேசுவாங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருந்தா ஒரு பாய்சன் வந்து மில்க் மிக்ஸ் பண்ணா அந்த மாதிரி இருக்கும். ஷத்தோஷா புருஷேணேஹ ஹாதவ்யா பூதிமிச்சதா நித்ரா தந்திரா பயம் குரோதம் ஆலஸ்யம் தீர்க்கசூத்திரதா.
அப்படி இப்போ ஒரு நல்ல வெல்த் தேவைன்னா ஒருத்தருக்கு லைஃப்ல நான் வந்து ஒரு 6 ஃபால்ஸ் டிராப் பண்ணணும், அவனை விட்டுடணும். அது என்னன்னா நித்ரா அப்படின்னா ஸ்லீப், தந்திரானா ஒரு ஃபெட்டிக் மாதிரி, பயம்னா ஸ்கேர்ல இருக்கிற மாதிரி, குரோதம்னா ஆங்கர், ஆலசியம்னா லேசினஸ், தீர்க்க சூத்திரத்தானா போஸ்ட்பான் பண்ணது, அதெல்லாம் தியாகம் பண்ணணும், அதெல்லாம் விட்டுடணும். அர்த்தாத்துராணாம் நிமிஷம் இல்ல அது இல்ல அது இல்ல अडीन् यथा चतुर्भिः कनकं परीक्षते निकर्षण चेतन तापताडनैः यथा चतुर्भिः मनुष्यं परीक्षते त्यागेन शीलेन गुणेन कर्मणा. அப்படி இப்போ கோல்டை வந்து 4 வேஸ்ல டெஸ்ட் பண்ணுவா. ஒன்று வந்து அதை பீஸா பண்ணுவா, அப்புறம் கட் பண்ணுவா, அப்புறம் ஹீட் பண்ணுவா, அதுக்கப்புறம் அதை பீட் பண்ணுவா. அந்த மாதிரி ஒரு பர்சன் 4 விதத்துல டெஸ்ட் பண்ணுவா. ஒன்று வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றாங்கிறது, அப்புறம் எவ்வளோ தியாகம் பண்றாங்கிறது, அப்புறம் அவளோட ஷீல் அப்படின்னா அவளோட கேரக்டர் எவ்வளோ நல்லா இருக்கான்னு, அப்புறம் குணன் அவளோட குவாலிட்டிஸ், கர்மனா அவளோட ஆக்ஷன்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுவாடி. தன்யாஸ்மாடி ஆரம்ப குர்வீக்ஷயினி க்ரமேண லக்வி ஆரம்ப குர்வீக்ஷயினி க்ரமேண लघ्वी पुरा वृद्धिमती च पश्चात् दिनस्य पूर्वार्ध परार्ध भिन्ना छायेव मैत्री खलसज्जनाना. கெட்டவாளோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும்னா நிறைய ஆரம்பத்துல நிறைய பெருசா ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் போக போக அது கம்மியாயி அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது. ஆனா நல்லவாளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து குட்டியா ஆரம்பிச்சு ஏதோ ஒரு சிரிப்பு அப்படி ஆரம்பிச்சு பெருசா அது வளரும். இது எப்படின்னா தினசிய பூர்வார்த்த பரார்த்த பின்னா, அதாவது கெட்டவாளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கார்த்தால இருக்கிற அந்த பெரிய ஷேடோ காத்தால இருக்கும். ஆனா மத்தியானம் போக போக மத்தியானம் வெயில் உச்சந்தலையில இருக்கச்சு அது கம்மியாயிடும். அப்படி வந்து கெட்டவாளோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. நல்லவாளோடது வந்து அப்போ அந்த உச்சந்தலையில வெயில் எப்படி இருக்கோ குட்டியா இருக்கு அந்த ஷேடோ, அப்போலேருந்து சாயங்காலம் பெருசா அது ஆற வரைக்கும் ஆகும். அதே மாதிரிதான் நல்லவாளோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஆலஸ்யம் ஹி மனுஷ்யானாம் ஷரீரஸ்தோ மகான் ரிபுः ஞாஸ்த்யுத்யம சமோ பந்துः குர்மானோ நாவசீததி. ஒரு மனுஷனுக்கு வந்து ஆலஸ்யம் அதாவது லேசினஸ் தான் பெரிய எனிமி. ஆனா ஸ்வபாவத்திலேயே இன்னொரு பெரிய ஃப்ரெண்டும் இருக்கா. அது யாருன்னா எஃபர்ட். ஞாஸ்த்யுத்யமசமோ அதுதான் நம்மளுடைய பிகெஸ்ட் பந்துக்கு சமமானது. பரோக்ஷே காரிய ஹந்தாரம் பிரத்யக்ஷே பிரியவாதினம் வர்ஜயேத்தாதிருஷம் மித்ரம் விஷகும்பம் பயோமுகம். யாரு வந்து நம்மள முன்னாடி பரோக்ஷே நமக்கு பின்னாடி வந்து யாரு நம்மளை பத்தி தப்பா பேசுறாரோ நம்மள தோஷிக்கிறாளோ தோஷிக்கிறாளோ, ஆனா அவளே வந்து நம்ம கண்ணு முன்னாடி பேசுறது வந்து நீ ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரி ப்ரேஸ் பண்றாளோ நம்ம பிரத்யக்ஷமா அவளை வந்து அவாய்ட் பண்ணுங்க. வஜ்ஜயே, ஏன்னா அவ வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பால் இருக்க வேண்டிய பாத்திரத்துல விஷம் வந்து அதுல இருந்ததுன்னா அதுல இருக்குன்னு தெரியாது, அதுல பால் தான் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதனால அப்படி ஆனா அது நம்மளுக்கு வெரி ஹார்ம்ஃபுல். ஸோ அந்த அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். சத்தோஷா புருஷேனேஹ ஹாதவ்யா பூதிமிச்சதா நித்ரா தந்திரா பயம் குரோதம் ஆலஸ்யம் தீர்க்கசூத்ரதா. 6 தோஷங்கள் ஒரு மேன் டிராப் பண்ணணும். இஃப் அவனுக்கு வந்து நிறைய வெல்த் வேணும்னா அவ 6 தோஷம் டிராப் பண்ணணும். அது என்னன்னா நித்ரா அதாவது தூக்கம், தந்திரா அதாவது ரொம்ப டயர்டா ஆக்ட் பண்றது, அதுக்கப்புறம் பயம் ஃபியர், அதுக்கப்புறம் குரோதம் கோவப்படுறது,
ஆலசியம், அப்படி லேசியா இருக்கிறது, தீர்க்கசூத்திரதா போஸ்ட்பான் பண்ணிட்டே போறது. இந்த 6 தோஷத்தை அவன் விட்டாதான் அவனுக்கு வந்து வெல்த் நிறைய கிடைக்கும். யதா சதுர்பிஹி கனகம் பரீட்சதே நிகர்ஷணச்சேதன தாபதாடனைஹி ததா சதுர்பிஹி மனுஜः பரீட்சதே தியாகேன ஷீலேன குணேன கர்மனா. 4 விதமா வந்து கணக்கம் டெஸ்ட் ஆகுது, அதாவது கோல் டெஸ்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அதை வந்து பெரிய பெரிய பீசஸா, இப்போ மைண்ட்ல இருந்து பெரிய பெரிய பீசஸா உடைச்சிட்டு, அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி குட்டியா கோல்ட் சிப்ஸ் ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா அதை உருக்கி, அதை ஆர்னமெண்ட்ஸ் ஆக்கிறதுக்கு உருக்கி, அதுக்கப்புறம் அந்த செட் ஆனுன்றதுக்காக அதை அடிக்கிறோம். அதனால அது 4 விதமா அது டெஸ்ட் ஆகுது. அதே மாதிரியே மனுஷனுக்கும் 4 டெஸ்ட் இருக்கு. தியாகேன ஷீலேன குணேன கர்மனா. அவன் பண்ற சாக்ரிஃபைசஸ், அதுக்கப்புறம் அவனோட கேரக்டர், அவன் நல்லவனா, அவன் எப்படி இருக்கு, நல்லவனா, அவன் எல்லாத்தையும் நன்னா பழகிறானா அப்படின்றது, அதுக்கப்புறம் அவனோட குவாலிட்டிஸ், அவன் பொலைட்டா இருக்கானா, மற்றவாளோட பொலைட்டா பேசுறானா அப்படின்றது, அதுக்கப்புறம் அவனுடைய ஆக்ஷன்ஸ், அவன் என்னெல்லாம் பண்றானோ கர்மனா. இந்த 4 தான், இந்த 4 விதமா தான் மனுஷனும் டெஸ்ட் பண்றான். அரிய தன்யாஸ்பரிய இதோட நிறுத்திக்கலாம். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्, सर्वस्तर्तु दुर्गाणि सर्वो भद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र नन्दतु. ओम शान्ति शान्ति. धन्यवादः. शुभरात्रि. पुनर्मिलामः.